Hi students. Um, இந்த செகண்டரி growth அப்படின்ற அந்த லெசனில் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி growth அப்படின்னா என்ன ஓகேயா க்ரோத்தின் growth தான் செகண்டரி growth அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா growth செகண்டரி growthனா என்ன ப்ரைமரி growthனா என்ன ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த செகண்டரி growthல என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் அதாவது கேம்பியம் கார்க்கு கேம்பியமும் வாஸ்குலர் கேம்பியமும் இன்வால்வ் ஆகுது ஓகேவா ஸோ செகண்டரி க்ரோத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்னென்ன டிஷ்யூஸ் அப்படின்றத பார்த்தோம் அண்ட் வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இந்த வாஸ்குலர் கேம்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா ஓகேவா இன்ட்ரா ஃபேசிகுலர் கேம்பியம் அதே மாதிரி இன்டர் ஃபேசிகுலர் கேம்பியம் அப்படிங்கிறத ரெண்டு நம்ம பார்த்தோம் அதுக்குரிய டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் சரியா ஸோ இப்போ பார்க்குறது கேம்பியத்தை பற்றி தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் சரியா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்பியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதோட செல்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கேம்பியம் அப்படின்றது நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்ப்போம்ல நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்த்தோம்னா அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் அதோட கேரக்டர் பார்த்திங்கன்னா டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும் ஒரு ப்ராமினென்ட் நியூக்ளியஸ் இருக்கும் தின் வால்டு செல்ஸாக இருக்கும் வித்தவுட் இன்டர்செல்லார் ஸ்பேஸ் எல்லாமே அரேஞ்ச்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேவா சரியா ஸோ அது போல் கேம்பியம் செல்லுக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது சரியா ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மெரிஸ்டமேட்டிக் செல் மாதிரி இந்த கேம்பியம் செல்லானது இருக்கிறதில்ல ஓகேவா ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஐசோடைமெட்ரிக் செல்ஸாக இருக்கும் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும் முன்ன மிஸ் சொன்ன மாதிரி ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கேம்பியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லார்ஜர் சென்ட்ரல் வேக்யூல் இருக்குது அதை சுற்றி ஒரு தின் லேயர் ஆஃப் நல்ல டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்குது ஓகேவா நல்ல நார்மலான டென்ஸான சைட்டோபிளாசம் தான் அடர்த்தியான சைட்டோபிளாசம் தான் பட் ரொம்ப தின் லேயராக இருக்குது ஓகேவா ஸோ இதுதான்ப்பா நம்ம கேம்பியம் செல்ஸ் வந்து இருக்கிற கண்டிஷன் சரியா ஓகே ஸோ நம்ம நார்மல் மெரிஸ்டம் செம்மையாக இருக்கும் எப்படின்னா தின் வால்டாக இருக்கும் அதோட கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா இதை பாருங்கள் கண்ணு திஸ் இஸ் மெரிஸ்டம் டிஷ்யூவோட கேரக்டர் ஓகேவா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட கேரக்டர் பாருங்கள் இது வந்து ஓவலாக இருக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம் அப்புறம் பாலிகோனல் ஷேப்பாக இருக்கலாம் ஒரு ப்ராமினென்ட்டான நியூக்ளியஸ் இருக்குது டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப குட்டியும் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆப்சண்ட் இருக்காது ஓகேவா அதோட லேயர் பார்த்திங்கன்னா தின் வால்டாக இருக்கும் எலாஸ்டிக்காக இருக்கும் அதே மாதிரி செல்லுலோஸெல்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸு ஓகேவா இது வந்து ப்ரிப்பெட்டியேச்சிங் ஓகேவா ப்ரிப்பெட்டியேச்சிங் அப்படின்ற எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு டிவைட் ஆகிட்டு நியூ செல்ஸை கொடுத்தாலும் அது ஒன்றும் அந்த மெரிஸ்டமேட்டிக் செல் ஒன்றும் ரொம்ப சின்னதாகவோ இல்லை அதோட டிவைடிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகவோ போயிடுறதில்ல ஓகேவா சரியா ப்ரீபெட்ரியேட்டிங் அதுதான் மெரிஸ்டமேட்டிக் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் சரியா ஓகே ஸோ இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் சரியா ஓகே ஸோ அதே போல் வாஸ்குலார் கேம்பியம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வாஸ்குலார் செல்ஸ் இந்த கேம்பியம் செல்ஸுக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது இது போல் இல்லாமல் ஓகேவா ஏன்னா இதுவும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு இது வந்து ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படின்னா அது செகண்டரி மெரிஸ்டம் ஓகேவா அந்த செகண்டரி மெரிஸ்டமுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இங்கே வந்தது சரி ஸோ இது பாருங்கள் கண்ணு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஸில் வேக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காமா ஓகேவா த கேம்பியம் பொசஸ் செல் வித் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் ஓகேவா த கேம்பியம் பொசஸஸ் செல் வித் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இல்லைன்னா ஒரு வேக்யூல் இருக்கும் சரியா சரி அடுத்தது சரௌண்டிங் பை ரொம்ப தின்னான லேயர் ஆஃப் சைட்டோபிளாசம் அது எப்படி இருக்குன்னா நம்ம டென்ஸாக இருக்கும் ஓகேவா நல்லா அடர்த்தியான ஆனால் தின்னு தான் ரொம்ப தின்னான லேயர் தான் சைட்டோபிளாசம் இருக்குது அவ்வளோதான் கேம்பியமோட கேரக்டர் கொடுத்துருக்குறது இங்கே சரியா இதில் என்ன இருக்கும் வேக்யூல் இருக்கும் அண்டு தின் லேயர் ஆஃப் சைட்டோபிளாசம் இருக்கும் ஓகேவா சரி நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த
கேம்பியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்றது 2 கைண்ட் ஆஃப் செல்ஸால் ஆயிருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து இனிஷியல்ஸ் அப்படின்றது, ஓகேவா, தோற்றுவிகள், அதாவது இனிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எஸ் இந்த வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்றது 2 டைப் ஆஃப் இனிஷியல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், இன்னொன்று ரே இனிஷியல். சரியா? வாஸ்குலார் கேம்பியம் 2 டைப் ஆஃப் இனிஷியலை வச்சுருக்கு. ஓகேவா? 2 டைப் ஆஃப் இனிஷியலை வச்சுருக்கு. ஒன்று ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், இன்னொன்று ரே இனிஷியல். ஓகேவா? ஃபியூசிஃபார்ம் இனிஷியலை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூசிஃபார்ம்னா என்னப்பா, ஃபியூசிஃபார்ம் அப்படின்னாவே ஒரு ரே ஃபார்ம் தான் நம்ம வந்து ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ரே ஆனது இப்போ நம்ம வந்து இதில் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட் வந்து நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் சின்ன கிளாஸஸில். ஸோ அதுக்கு வந்து கோனிக்கல் டேப் ரூட் சிஸ்டமோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோனிக்கல் ஒரு 3 ஷேப் சொல்லியிருப்பாங்க. கோனிக்கல் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கேரட் அப்படின்றத எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நாப்பிஃபார்ம் அப்படின்றதுக்கு நமக்கு பீட்ரூட் கொடுத்துருப்பாங்க. ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ரேடிஷ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரேடிஷ் அப்படின்னு ஆக்சுவலாக மோரர்லெஸ் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரே ஷேப் தான். ஓகேவா? ஸோ ஃபியூசிஃபார்ம் அப்படின்றது ஒரு கதிர் போல் அந்த வடிவம் தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ஃபியூசிஃபார்மோட அந்த ஷேப் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டோம். ஓகே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலி எலாங்கேட்டட் செல்ஸாமா longitudinal or axial system of secondary xylem element fibers and axial parenchyma இதெல்லாம் ஃபார்ம் பண்ணோம். சரி, ஓகே. இது பாருங்க கண்ணு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலி எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? வெர்டிக்கல்ங்கிறது இப்படி நேராக இருக்கிறது வெர்டிக்கலி எலாங்கேட்டட். ஓகேவா? இந்த பென்சில் போல். சரியா? வெர்டிக்கலி எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லாங்கிட்யூனல் ஆர் ஆக்சியல் சிஸ்டம் ஆஃப் செகண்டரி சைலம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வெர்டிக்கலி எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னென்ன அப்படின்னா ட்ரக்கரி எலமெண்ட்டு. அதாவது நம்ம ட்ரக்கரி எலமெண்ட்டுனால் என்னது? வெசல் அண்டு ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரக்கீட்ஸும் வெசல்ஸும் ட்ரக்கரி எலமெண்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் கொடுக்கும். அடுத்தது ஆக்சியல் பேரன்கைமா இதெல்லாம் தரும். இதெல்லாம் எங்கள் சைலமில். அதே மாதிரி ஃப்ளோயமில் என்னென்ன தரும் அப்படின்னா சீவ் எலமெண்ட்டு, சீவ் டியூப், சீவ் செல்ஸ் அப்படின்றது சீவ் எலமெண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைபர், அதுக்கப்புறம் ஃப்ளோயம் பேரன்கைமா இது எல்லாமே கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் தான். ஓகேவா? சரியா? இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் தான். அடுத்தது பாருங்க கண்ணு, இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் எப்படி இருக்கும்? வெர்டிக்கலாக எலாங்கேட்டடான செல்ஸால் ஆயிருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் பாருங்கள். ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரே இனிஷியல். உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்லுவேன். 2 டைப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட் ஒன் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், செகண்ட் ஒன் ரே இனிஷியல். ஓகேவா? ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் பாருங்கள், நம்ம பென்சிலில் பக்கத்தில் இப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். சரியா? அடுத்தது வந்து ரே இனிஷியல். அது வந்து நார்மலான ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அது ஓகே, அது இருக்கட்டும். இப்போ வந்து ஃபியூசிஃபார்ம் இனிஷியலை தான் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து ரே மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸால் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு, இந்த ஃபியூசிஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர்ட் கேம்பியம், செகண்ட் வந்து நான் ஸ்டோர்ட் கேம்பியம். ஓகேவா? சரியா? ஸ்டோர்ட் அப்படின்றதும் நான் ஸ்டோர்ட் அப்படின்றது இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியலை வச்சு பிரிக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் கண்ணு. ஃபஸ்ட்டு ஒன் என்னது? ஸ்டோர்டு கேம்பியம். இதுதான் ஸ்டோர்டு கேம்பியம். இது நான் ஸ்டோர்டு கேம்பியம். ஓகேவா? சரி, நான் ஸ்டோர்டு கேம்பியம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். If fusiform initials are arranged in horizontal tiers with the end of the cells of one tier appearing at the approximately the same level. ஓகேவா? seen in tangential longitudinal section. ஓகே, it is, அதாவது இதை வந்து ஸ்டோரி வேறு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் கண்ணு, இந்த ஸ்டோர்டு கேம்பியம், அதாவது இந்த ஸ்டோர்டு கேம்பியம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், பக்கத்தில் இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியலானது பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? லாங்கிட்யூனல் செக்ஷனில். ஓகேவா? லாங்கிட்யூனல் செக்ஷனில் பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ரே இனிஷியலோட ஒரு ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி, முடியும் போதும் சரி, கிட்டத்தட்ட மற்ற எல்லாமே அதே
ரேஞ்சில் தான் முடியுது. ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் ஹரிசாண்டலாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படியே பேட்சாக அப்படியே ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து நல்ல பேட்சாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு ஒரு குரூப்பாக, ஓகேவா? ஹரிசாண்டலாக குரூப்பாக ஆக்சுவலாக வெர்டிக்கல் மாதிரி தான். வெர்டிக்கல் அப்படின்றது இப்படி, ஹரிசாண்டல் அப்படின்றது நம்ம இந்த பொசிஷன்னு சொல்லுவோம். சரியா? ஆக்சுவலாக வெர்டிக்கலாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வெர்டிக்கல் அந்த அளவுக்கு நிறைய பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு செல் முடியும் போது கிட்டத்தட்ட அதே அந்த ரேஞ்சிலேயே மற்ற செல்களும் முடியுது. ஓகேவா? ஸோ மற்ற ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் ஒரு செல்ஸை முடியும் போது அதே ரேஞ்சிலே கிட்டத்தட்ட மற்ற செல்ஸும் முடியுது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அப்படியே குரூப்பாக ஹரிசாண்டலாக ப்ரெசென்ட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோர்டு ஆர் ஸ்டாட்டிஸ்ஃபைட், அதாவது ஸ்டோர்டு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோர்டு கேம்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டோர்டு. இது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள், ஸ்டோர்டுன்றது உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்டுன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ எவ்வளோ டென்ஸாக கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் ஸ்டோர்டு இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியலோட ஒவ்வொரு எண்டும் பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே இது எண்டு அப்படின்னா இது ஒரு எண்டுமா, இந்த எண்டோட ஓவர்லேப் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு எண்டு இன்னொரு இப்படி வர ஒரு எண்டு, இப்படி போகிற இன்னொரு எண்டோட ஓவர்லேப் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓவர்லேப்பிங் தான் அங்கங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ஸ்டோர்டு கேம்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது பாருங்கள், இதுவும் வெர்டிக்கல் தான். பட் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வெர்டிக்கல் பக்கத்தில் நிறைய ஃபியூசிஃபார்ம் இனிஷியல்ஸ் வந்து இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு ஹரிசாண்டலாகவே இருக்குது அப்படின்ற ஒரு தோரணைக்கு நமக்கு இது வருது. சரியா? ஸோ இந்த டயக்ராம் வந்து ஃபியூசிஃபார்ம் இனிஷியலோடது. இது வந்து ஃபியூசிஃபார்ம் இனிஷியலில் இது வந்து என்னது, ஸ்டோர்டு கேம்பியம் அந்த டயக்ராமு. இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டோர்டு கேம்பியம். ஓகேவா? இது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு தியரியாக சொல்லிடுறேன். ஓகேவா? இஃப் த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அரேஞ்ச்டு இன் அ ஹரிசாண்டல் டயர். ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு டயக்ராம் ஹரிசாண்டல் டயர் மாதிரி இருக்குது. பட் அப்படி கிடையாது, ஹரிசாண்டல் டயர் கிடையாதுமா. வெர்டிக்கலாக இருக்கிறது அவ்வளோ டென்ஸாக ரொம்ப தூரத்துக்கு இருக்கிறனால நமக்கு ஹரிசாண்டல் டயர் மாதிரி தெரியுது. வித் த எண்ட் ஆஃப் த செல்ஸ் ஆஃப் ஒன் டயர் அப்பியரிங் அப்ராக்சிமேட்லி சேம் லெவல். ஓகேவா? ஒரு செல்லோட லென்த்தானது கிட்டத்தட்ட முடியறதும் அடுத்த செல்லோட சேம் லெவல்லையே முடியுது. ஓகேவா? சரியா? ஆஸ் சீன் இன் டான்ஜென்டியல் லாங்கிடியூனல் செக்ஷன். ஓகேவா? டிஎல்எஸில் பார்க்குற மாதிரி அந்த அமைப்பு நம்ம கொண்டு வருது. இட் இஸ் கால்டு ஸ்டோர்டு ஆர் ஸ்டாட்டிஸ்ஃபைடு கேம்பியம், ஸ்டோர்டு கேம்பியம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இது அடுத்தது பார்க்குறோம். whereas the plant with long fusiform. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் கண்ணு, இது ஷார்ட்டான ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் மாதிரி. ஓகேவா? இது ஷார்ட்டாக இருக்குது, பக்கத்தில் நிறைய அரேஞ்ச் ஆகிருக்கு. பட் இது வந்து லாங் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். ஓகேவா? கொஞ்சம் லாங்காக இருக்கும். லாங் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், இதோட எண்டு ஓவர்லேப் ஆன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ஸ்டோர்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்டான ஃபியூசிஃபார்ம் செல்ஸ் மாதிரியும், இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து லாங்கான ஃபியூசிஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ ஃபியூசிஃபார்ம் இனிஷியலில் 2 டைப் இருக்குது. நமக்கு ஸ்டோர்டு அண்டு நான் ஸ்டோர்டுன்னு சொல்கிறோம். அந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அரேஞ்ச் ஆன அந்த இதை வச்சு. ஓகேவா? இந்த 2 வந்து டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கக்கன்னு ரே இனிஷியல்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஒன் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல்னு பார்த்தோம். ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த செல்ஸை ஃபியூசிஃபார்ம் இனிஷியல்னு சொன்னோம். ஸோ பிட்வீன் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் இருக்கிறது ரே இனிஷியல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரே இனிஷியலை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூசிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும். ஆர் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ராட் ஷேப் செல்ஸாக இருக்கும். ஓகேவா? பட் இங்கே பாருங்கள் கண்ணு, ரே இனிஷியலை பற்றி பார்க்கணும். ரே இனிஷியலில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அந்த மற்ற செல்ஸ் மாதிரி தான் இருக்குது.
ஓகேவா. ஹரிசாண்டலி எலாங்கேட்டட் அப்படின்னா ஹரிசாண்டல்னா இந்த பொசிஷனை நம்ம ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எலாங்கேட்டட் ஆகிருக்கு. ஓகேவா. இப்படி கொஞ்சம் குண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஃபியூசிஃபார்ம் வந்து இப்படி ரேடியலி எலாங்கேட்டட். இப்போ இது வந்து ஹரிசாண்டலி எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்குது. கிவ் ரைஸ் டு ரே இனிஷியல். ஓகேவா. அண்டு ஃபார்ம் த எலிமெண்ட் ஆஃப் ரேடியல் சிஸ்டம் கொடுக்குது. ஓகேவா. ஸோ இந்த ரே இனிஷியல் நமக்கு என்ன தரும் அப்படின்னா ரே பேரன்கைமா அப்படின்றத நமக்கு தரும். ஓகேவா. ஸோ நமக்கு ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு நேராக போகக்கூடிய அதாவது சைலம், அதாவது நேராக போகக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயம் எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். பட் ரே இனிஷியல் அப்படின்றது ஒரு பிளான்ட்டு சைடில் இப்படி சைடில் போகுது இல்லையா. சைடில் வந்து கண்டக்ஷன் நடக்கும். ஓகேவா. நார்மலாக வாட்டர் கண்டக்ஷன் கீழேருந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது கீழேருந்து மேலே தான் போகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த சைடோட அந்த பார்க்கு அடுத்தது அந்த மற்ற கார்டெக்ஸ் இதுக்கெல்லாத்துக்கும் வாட்டரானது சப்ளை ஆகணும் இல்லையா இந்த மாதிரி சைடில். ஸோ அப்படி தண்ணி வாட்டரானது இப்படி சப்ளை ஆகிறது, ஃபுட்டானது இப்படி சப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா அவங்க ரே இனிஷியல் தான். ஓகேவா. ஸோ அப்போ இவங்க ஒரு பிளான்ட்டுக்கு ரே மேனரில், ஓகேவா, அதாவது இந்த சைடு மேனரில் வந்து செல்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது யார் அப்படின்னா அது வந்து பேரன்கைமா செல்ஸ். சரியா. ரே இனிஷியல் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது வந்து ரேடியல் கண்டக்ஷனுக்குரிய செகண்டரி சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் ஃபார்ம் பண்ணு. சரியா. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம் கண்ணா, ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா செகண்டரி க்ரோத்தே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கேம்பியம்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் இதை வந்து நம்ம கேம்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேம்பியம் அப்படிங்கிறது வந்து இதோட வேலை என்ன, செகண்டரி சைலம் அண்டு செகண்டரி ஃப்ளோயத்தை ஃபார்ம் பண்ணுறது இதோட வேலை. ஓகேவா. இதுதான் பேசிக். ஓகேவா. திஸ் இஸ் கேம்பியம். இட் ஃபார்ம் செகண்டரி சைலம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம். ஓகேவா. அதுதான் நம்ம செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இது அப்படி இந்த செகண்டரி க்ரோத் வளர்கிறனால தான் ஒரு பிளான்ட் ஆனது கிரித் வைஸாக நமக்கு பெருசாகிறது. ஓகேவா. கிரித் வைஸ் க்ரோத் வந்து கிடைக்கிறது வந்து இந்த கேம்பியத்தோட ஆக்டிவிட்டியால் தான். சரியா. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது கவனிப்போம். இப்போது இந்த போர்ஷன் இதுதான் கேம்பியம்னு சொன்னோம். இந்த கேம்பியம் இது இன்னர் சைடு கண்ணு, இந்த சைடு இன்னர் சைடு. ஓகேவா. ஸோ இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்னர் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது இன்னர் சைடு அப்படின்னாலும் இது அவுட்டர் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேம்பியம் இன்னர் சைடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைலம். ஓகேவா. இன்னர் சைடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ இது வந்து சைலம். அதே மாதிரி இந்த கேம்பியம் அவுட்டர் சைடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ ஆனது ஃப்ளோயம். ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இது வந்து பேசிக் கான்செப்ட். ஒரு கேம்பியமானது இன்னர் சைடில் சைலத்தையும் அவுட்டர் சைடில் ஃப்ளோயத்தையும் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. சரி. இப்போ அடுத்தது டயக்ராம் அப்படி பாருங்கள் கண்ணு. இந்த கேம்பியமானது ஃபஸ்ட்டு இந்த இப்படி பாருங்கள், இதை சைலத்தை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா. ஸோ அந்த சைலம் இங்கே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண சைலம், அதாவது செகண்டரி சைலம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண இந்த சைலம் இது இந்த கேம்பியம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது. ஓகேவா. ரைட். அடுத்தது மறுபடியும் என்ன செய்யும், இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு சைலத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது இந்த பக்கம் போயிடும், புதுசாக வருது அதுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். புதுசாக அதாவது கேம்பியம் ஒரு சைலத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, ஒரு சைலத்தை. அடுத்தது இந்த கேம்பியம் இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ உள்ளே ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனது வெளியே தள்ளுது. ஓகேவா. அப்படி வெளியே தள்ள இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு இது ப்ரொடியூஸ் ஆனது, செகண்ட் ப்ரொடியூஸ் ஆனது, தேர்டு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆன உடனே செகண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு வெளியே தள்ளிடும். செகண்டு ப்ரொடியூஸ் ஆன உடனே தேர்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், செகண்டை வெளியே தள்ளும். ஓகேவா. புரியுதாப்பா உங்களுக்கு. ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட்டுக்குன்னு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ உள்ள ஒன்று புதுசாக ப்ரொடியூஸ் ஆக ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனது வெளியே தள்ளிகிட்டே இருக்கும்.
ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அடுத்தது பாருங்கள் கண்ணு, எப்படி வந்து உள்ள செகண்டரி சைலத்தை ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி கேம்பியத்தோட அவுட்டர் சைடு இந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து கேம்பியத்தோட அவுட்டர் சைடு, அதாவது இது ப்ரொடியூஸ் பண்ண செகண்டரி ஃப்ளோயம். இதெல்லாம் ஃப்ளோயம்ஸ். ஓகேவா? இந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்கிறது ஃப்ளோயம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு கேம்பியம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளோயத்தை ஃபார்ம் பண்ணிடுச்சு, அகெயின் மறுபடியும் இன்னொருத்த ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ ப்ரொடியூஸ் ஆகி ரெண்டாவது ப்ரொடியூஸ் ஆன உடனே அந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. மறுபடியும் அகெயின் மூணாவது ஃபார்ம் ஆனோடனே இது இந்த ரெண்டும் வெளில போயிட்டு உள்ளே மூணாவது இருக்கும். அப்படி புரியுதா? சரியா? இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கேம்பியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி கூட ஒரு தடவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கேம்பியம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏர்லி சைலம் ஆகட்டும், ஏர்லி ஃப்ளோயம் ஆகட்டும், ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ணின பழைய, அதாவது அதாவது ரொம்ப பிகினிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணினது இப்படி ஓரங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட்டுக்கான இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், பார்க்கலாம். செகண்டரி சைலம். ஓகே, ஸோ செகண்டரி சைலம் பார்க்கலாம் கண்ணு. செகண்டரி சைலம் அப்படின்றத வந்து ஆல்சோ கால்டு உட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்டரி சைலம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையிலையும் நம்ம செகண்டரி சைலமை சொல்லுவோம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி சைலம் ஃபார்ம் ஆனது வந்து வாஸ்குலார் கேம்பியம் வழியாக. ஓகேவா? இந்த செகண்டரி சைலம், அது செகண்டரி சைலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலத்தில் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அது எல்லாமே எலமெண்ட்டும் செகண்டரி சைலத்தில் இருக்கும்ப்பா. ஓகேவா? ட்ரக்கேரி எலமெண்ட், அதாவது வெசல்ஸ் அண்ட் ட்ரக்கீட், சைலம், பேரன்கைமான், சைலம் ஃபைபர், இது எல்லாமே செகண்டரி சைலத்தில் இருக்கும். சரியா? ஓகே. The vascular cambium consisting vertically elongated fusiform initial and horizontally elongated ray initial. ஓகேவா? அப்போ செகண்டரி சைலம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நமக்கு எல்லாமே இருக்குன்றதை பார்த்துட்டோம். அதை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க செகண்டரி சைலம் அப்படின்னா அந்த கேம்பியம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், ரே இனிஷியல் அப்படின்னு 2 ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு 3 ட்ரக்கேரி எலமெண்ட்டு, சைலம், பேரன்கைமா அது வரைக்கும் சைலம் ஃபைபர் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த அதாவது இந்த வேர்ட்டிக்கலாக எலாங்கேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து நமக்கு தேவையான ட்ரக்கேரி எலமெண்ட்டு, அப்புறம் சைலம் ஃபைபர், இது எல்லாமே தரும். ஓகேவா? ஹரிசாண்டலாக எலாங்கேட் ஆகிருக்குல்ல நம்ம ரே இனிஷியல். ஓகேவா? ஹரிசாண்டலாக எலாங்கேட் ஆகிருக்கு அந்த ரே இனிஷியல் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது என்ன செய்யும், இந்த ரே இனிஷியல், இந்த இது. ஓகேவா? ஹரிசாண்டலாக எலாங்கேட் ஆகிருக்கு. இது வந்து வெர்டிக்கலாக எலாங்கேட்டடு ஃபியூசிஃபார்ம், ஹரிசாண்டலாக எலாங்கேட்டடு ரே இனிஷியல். ஓகேவா? ஸோ இந்த ரே இனிஷியல் நமக்கு என்ன தரும் அப்படின்னா ரே பேரன்கைமாவை தரும். ஓகேவா? ஸோ ஒரு தடவை நல்லா இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது ஃபியூசிஃபார்ம் இனிஷியல், ரே இனிஷியல் அப்படின்னு 2 இருக்குது கண்ணு. இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் ஒரு பிளான்ட்டானது ஆக்சியலாக போயிட்டுருக்கு இல்லையா, ஆக்சியல் கண்டக்ஷனுக்கு என்னென்ன வேணும், இந்த ஆக்சியல் கண்டக்ஷன். ஓகேவா? ஆக்சியலாக போயிட்டுருக்குல்ல வெர்டிக்கலாக. ஓகேவா? அந்த வெர்டிக்கல் கண்டக்ஷனுக்கு என்னென்ன வேணும், எல்லா சைலம் எலமெண்ட்டும், 4 சைலம் எலமெண்ட் அண்டு 4 ஃப்ளோயம் எலமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? எது ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். பட் ரே இனிஷியல் அப்படின்ற இன்னொன்று என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ரே இனிஷியல் என்ன செய்யும் அப்படின்னா ரே பேரன்கைமாவை தரும்பா. ஓகேவா? ரே பேரன்கைமா. சரியா? ரே பேரன்கைமா, ரே இனிஷியல் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரே பேரன்கைமா. அது வந்து ஃப்ளோயம் ஆகட்டும், சைலம் ஆகட்டும். ஓகேவா? ஸோ ரே பேரன்கைமா அப்படின்றத கொடுக்கும். இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து நமக்கு இந்த வெர்டிக்கலாக எலாங்கேட் ஆகக்கூடிய சைலம் எலமெண்ட்டு, ஃப்ளோயம் எலமெண்ட்டு, இது எல்லாத்தையுமே கொடுக்கும். சைலமில் வந்து 4 இருப்பாங்க. ஓகேவா? ட்ரக்கேட்ஸ், வெசல்ஸ், சைலம், பேரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர். அதே மாதிரி ஃப்ளோயத்தில் வந்து 4 இருப்பாங்க. ஓகேவா? ஃப்ளோயமில் என்னது, சீவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ், அப்புறம்
ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர். ஓகேவா? இவங்க 4 பேரும் யாரில் இருப்பாங்க அப்படின்னா ஃப்ளோயத்தில் இருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ சைலமும் சரி ஃப்ளோயமும் சரி இதோட 4 எலமெண்ட்டும் வாட்டர் அண்டு ஃபுட் கண்டக்ஷனுக்கு தேவை ஃபார் செகண்டரி க்ரோத்து. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரே இனிஷியல். தேவையானது எல்லாத்தையும் வெர்டிக்கலாக தேவையானது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க வெர்டிக்கல் எலாங்கேஷனுக்கு. ஓகேவா? பட் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த சைடில், ஓகேவா, இந்த இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் தான் இந்த 4த்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கவனிமா ஒரு நிமிஷம். இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் தான் நமக்கு என்ன செய்யும், இந்த 4 சைலத்தில் 4ம் ஃப்ளோயத்தில் 4 எலமெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ஆக்சியல் கண்டக்ஷனுக்கு யூஸ் ஆவாங்க. ஓகேவா? ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான ஆக்சியல் கண்டக்ஷன், அதாவது கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு வாட்டர் செங்குத்தான லெவலில் போகும் இல்லையா, அந்த ஆக்சியல் கண்டக்ஷனுக்கு யூஸ் ஆவாங்க. ஓகேவா? ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அதுக்குரிய அத்தனை செகண்டரி டிஷ்யூஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. பட் ரே இனிஷியல் என்ன செய்யும் அப்படின்னா ரே பேரன்கைமாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ரே பேரன்கைமா அதாவது இது ஆக்சியல் க்ரோத்துக்கு ஆக்சியல் வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டக்ஷனுக்கு தேவையான எலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இது ரே. ஓகேவா? இந்த சைடு இப்படி ஒரு பிளான்ட்டுக்கு சைடாக என்ன தேவை, தண்ணி வேணுமா ஃபுட்டு வேணுமா அப்படின்றத சைடில் கண்டக்ட் பண்ணுறதுக்குரிய டிஷ்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரே இனிஷியல். ஓகேவா? ஓகேடா தங்கம். அடுத்தது பார்க்கலாம். ஜைலோட்டோமி அப்படின்றது என்னென்னா த ஸ்டடி ஆஃப் வுட்டு. ஓகேவா? த ஸ்டடி ஆஃப் ஃபுட்டு பை ப்ரிப்பேரிங் செக்ஷன் ஃபார் மைக்ரோஸ்கோப் அப்சர்வேஷன். அதாவது ஸ்டடி ஆஃப் ஃபுட்டு தாம்மா. ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் வுட்டை படிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஜைலோட்டோமி. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். போரஸ் வுட் அண்டு நான் போரஸ். ஓகேவா? போரஸ் வுட்டு ஆர் ஹார்ட் வுட். ஓகேவா? போரஸ் ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ரொம்ப ஈஸியான லெசன் தான் இது. லிசன் பண்ணுங்கள். போரஸ் வுட்டு ஆர் ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக போரஸ் அப்படின்ற அந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசலை குறிக்கும்ப்பா. ஓகேவா? வெசல்னால் என்னது, நமக்கு ஜைலம் எலமெண்ட்டில் ஒரு காம்போனெண்ட்டு தான் வெசல். ஓகேவா? ஸோ இது எங்கே அதிகமாக இருக்கும், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் அதிகமாக இருக்கும். சரியா? வெசல் அப்படின்றது அதிகமாக ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வெசல்ஸ் கிடையாது. சரியா? ஓகே. இப்போது போரஸ் வுட்டு ஆர் ஹார்ட் வுட் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ போரஸ் அப்படின்றது நம்ம என்ன மீன் பண்ணணும்னு சொன்னேன். போர் அப்படிங்கிறது நமக்கு வெசலை மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எங்கே இந்த போரஸ் வுட் இருப்பாங்க, அதாவது இந்த போர் அப்படின்றது வெசல். எந்த குரூப் ஆஃப் பிளான்ட்டில் அதிகமாக இந்த வெசல் இருக்கும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் தான் அதிகமாக இந்த வெசல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் இருக்கக்கூடிய அதிகமான, அதாவது வெசல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் பிளான்ட்டை போரஸ் வுட் அப்படின்னும், வெசல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட்டை நான் போரஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வெசல் இல்லை, அதை வச்சு நான் போரஸ் வுட். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வெசல்ஸ் இருக்கும். அப்போ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வெசல்ஸ் இருக்கிறத வச்சு போரஸ் வுட்டுனும், ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வெசல் இல்லை, அதனால் நான் போரஸ் வுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்போ இதை நீ கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. இப்போ போரஸ் வுட்டு அதர்வைஸ் ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா போரஸ் வுட்டு ஜைலமோடது. ஸோ ஜைலம் நம்ம அதர்வைஸ் வுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஜைலத்தை நம்ம அதர்வைஸ் வுட்டு அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ அந்த ஜைலம் வுட்டு அதோடைய எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கிறது ஹார்ட் வுட் அப்படின்னும், ஓகேவா, ஹார்டான வுட்டு அப்படின்னும், நான் போரஸ் வுட்டை சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வெசல்ஸ் இல்லைல்லப்பா. ஓகேவா? வெசல்ஸ் கிடையாது, அதனால் அது சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வென் கம்பேர்ட் டு ஹார்டு, வெசல்ஸ் இல்லாதது சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ டயக்ராமில் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெசல்ஸ் இருக்குது, ஓட்டையாக ரவுண்டாக இருக்குல்ல இந்த கேப்பு. ஸோ அது வெசல்குரிய கேப். இதில் வெசல்ஸ் அதிகமாக இருக்கனால இந்த வுட்டை
போரஸ் வுட் ஆர் ஹார்டு வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெசல்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இங்கே வெசல்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே வெசல் இல்லை, ஏன்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வெசல் கிடையாது. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் நான் போரஸ் வுட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணு, போரஸ் வுட் அண்டு நான் போரஸ் வுட்டுக்கு டிஃப்ரென்ஸ். இதை முடிச்சுட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போரஸ் அண்டு நான் போரஸ் வுட்டு. போரஸ் வுட்னா என்ன? காமன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இங்கே பாருங்கள், காமன் இன் ஜிம்னோஸ்பர்ம். போரஸ் வுட் பிகாஸ் ஆஃப் இட் கண்டைன் வெசல். நான் போரஸ் வுட்டில் இட் நாட் கண்டைன் வெசல். தட்ஸ் ஆல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மொராஸ் அப்படின்றது ஒரு பிளான்ட்டு, எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட், அதாவது ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட். இது வந்து பாருங்கள், பைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட். மொராஸ்ன்றது ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட். இது வந்து பைனஸ் இஸ் அ ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ட். தட்ஸ் ஆல். ஓகே பார்க்கண்ணே, இந்த டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.